ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏர் எண்டோட லாஸ்ட்டு சனி பிரதோஷம். இந்த மாதத்தில் ஏர் எண்டு, அதான் இந்த வருஷத்தில் லாஸ்ட்டு சனி பிரதோஷம் இன்றைக்கி நடந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது இல்லாமல் எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னே ஒரு பொருள் ஒன்று தொலைச்சிட்டோம். அந்த பொருள் எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னே தொலைச்சது நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷத்துக்கு 3 ஆண்டு, இந்த நம்ம 2.5 வருஷத்துக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஐஎஃப்எஸ் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்ஸில் பணத்தை போட்டு நாங்கள் பணத்தை ஏமாந்துட்டு இருக்கும்போது ஏமாந்த தருவாயில் ஒரு 2 மாதத்துலேயே முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஃப்எஸ்ஸோட பணம் மொத்தம் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி அந்த பணத்தை மிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தை தாண்டிட்டோம். நம்ம அந்த தருவாயில் ஆரம்பத்திலே இந்த தருவாயில் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு 25 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த தொழில் செய்கிறதுல நம்ம டிவி ரிலே பண்ணுவாங்க. வெட்டிங் ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி ரிலே பண்ணுவாங்க, மிக்சிங் பண்ணுவாங்க, நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. எல்லா மக்களுக்கும் அது தெரியும். என்னோடய கஸ்டமருக்கு ஒரு கல்யாணத்தில் ஒரு 4 டிவி போட்டோம். அந்த டிவியோட கனெக்டரு, அதாவது HDMI கேபிள் சொல்லுவாங்க, அது HDMI கனெக்டர்னு சொல்லுவாங்க, SDI கேபிள் கனெக்டர்னு சொல்லுவாங்க. அந்தமாரி பொருள்லாம் ஒரு 20,000 டிவி இருந்தால் மட்டும் போதாது. நம்ம அந்த வீடியோ கேமராலேருந்து எடுக்கிற ரிலே ஒயருங்க, அது சம்மந்தமாக இருக்கிற ஒயரு, அந்த கனெக்டர்லாம் வாங்கினா ஒரு 20,000 ஒரு 25,000 என்ன பொருள் எவ்வளோ ஒயர் குவாலிட்டி வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை நாங்கள் செஞ்சு வச்சுருந்தா மட்டுமே தான் அது டிவியில் வீடியோ கேமராவில் டிவிக்கு லைவ் ரிலே பண்ண முடியும். அந்த பொருள் நாங்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் பணத்தெல்லாம் ஏந்துட்டு இருக்க சொல்ல அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த பேக்கை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் ஒரு மண்டபத்தில். இங்கே கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெருங்கட்டூர், அசனாப்பேட்டை, தென்கனி, இந்த சமுதாயம் சுற்றுப்பட்டு எல்லாம் பார்த்து ஒரு 7-8 மண்டபம் இருக்கும். அதில் நாங்கள் ஒரு மண்டபத்தில் விட்டுட்டோம். ஒரு 2-3 மண்டபத்தில் அந்த மிஸ் பண்ண பேக்கோடு நாங்கள் போய் கேட்டோம். மிஸ் பண்ண பேக்கை போய் கேட்டோம். அந்த சரியான சில பேர் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. சில பதில் எங்ககிட்ட எதுவும் மிஸ் ஆனால் நாங்கள் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி ஒரு மண்டபத்தில் நாங்கள் மிஸ் ஆனால் எடுத்து வைக்க என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க, 2 மேனேஜர் அவர் அங்கே வேலை செய்கிற மேனேஜர் அவர்னு வச்சுக்கலாம். நாங்கள் போய் கேட்டோம். அன்றைக்கி தருவாயில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். இப்போ நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னே நம்ம கடையில் உட்காந்துட்டு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு, சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடையாண்டு செல்ஃபோனில் அந்த மிஸ் ஆன எல்லா பொருளையும் வச்சு ஒயருங்க, இந்த HDMI 1 மீட்டர் ஒயரு, 10 மீட்டர் ஒயரு, அந்த SDI கார்டுங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு அதை எடுத்து கீழே வச்சு பேக்கில் போட்டு வச்சு மிஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு கீழே தரையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கடையாண்டு அது அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. ஐயா, இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு காட்டுறாரு. அந்த பொருள் பார்த்தா நான் மிஸ் பண்ண ஒயரு எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் இருப்புன்னு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கல. இது என் பொருள் தான் அப்படின்னு சொல்லிக்கல. சரி, முதல்ல பொருள் வரட்டும், அது மீதிலாம் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன பண்ணேன், நம்ம பொருள் தான், நம்ம அது என்னன்னு சொல்லி, சரி முதல்ல நீங்கள் கொண்டு வாங்க ஐயா, கொண்டு வந்துட்டு அந்த பொருள்லாம் முதல்ல ஒரு 2 வருஷம் எவ்வளோ நாள் இது முதல்ல உங்கள் பொருளாக யாருதுன்னு கேட்டேன். இல்லை, இது காஞ்சிபுரம் மண்டபத்தில் ஒருத்தர் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க, இந்த பொருளை என்கிட்ட எடுத்துன்னு கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணாங்க, அதனால் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இதை நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் தான் நான் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னே எந்த மேரேஜுக்கு போகணும், எந்த மண்டபத்தில் எந்த இடத்துல அதை விட்டோன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மண்டபம் தான் இவர் கொண்டு காட்டுறாரு. அந்த மேனேஜரோட மண்டபத்தில் விட்டோம். ஆனால் இவர் பொய் சொல்கிறாரு, நல்லா புரியுது. வேறு மண்டபம் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நபர் தம்பி எடுத்து அமிச்சாருன்ற பொய் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சரி நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டோம். அப்புறம் போனார், கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கையில் இது மொத்தம் எவ்வளோ போகும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தார். எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ கேமராவில் சொருவி டிவியில் சொருவி பார்த்தோம். ஏன்னா பழைய 2 ஆண்டுக்கு முன்னே வாங்கின வயிறு அப்படியே தான் கவரில் போட்டு வச்சுருந்தார். அதை எடுத்து சொருவி பார்த்தோம். கிட்ட எவ்வளோ போகுன்னு சொன்னார். அது எவ்வளோ போகுன்றது நமக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லைங்க. நாங்கள் எல்லாமே கேட்டுன்னு போயிருக்கிறோம். இந்தாங்க இப்போதைக்கு உங்களோட செலவுக்கு வச்சுங்க, அது யூஸ் ஆகலையோ நீங்கள் எடுத்துன்னு பொருளுக்கு இந்தாங்க ஒரு 500 கையில் கொடுத்துட்டு அவர் அனுப்பி விட்டோம். அன்றைக்கி பார்க்கும்போது நான் அவர்கிட்ட இதை கேஸ் இது என்னோடய பொருள் தான்ட்டு கேஸ் போனாலும் இது உறுதியாக நம்ம அடுத்து ஃபங்க்ஷனில் எடுத்து இந்த வயர்லாம் இது எல்லாமே தான்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறதுலாம் என்கிட்ட இருக்குது. அதே ஃபோட்டோ தான் இவர் காட்டுறாருன்னு இது கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். பட் பிரச்சனையை வளர்க்கணும் அப்படின்னா எப்படி ஒன்றா வளர்த்துட்டு போகலாம். பட் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த தருவாயில் இந்த கஷ்டத்துலேயும் நாங்கள் அவர்கிட்ட வந்தார். சரி இந்தாங்க இந்த 500 யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அது உபயோகப்படுத்துகிறோமோ இல்லையோ, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி 500 கொடுத்துட்டு அந்த பொருள் வாங்கிட்டோம். அது கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தோன்னா ஒரு 5,000 ஒரு 7,000 8,000 ஒரு பொருளாக இருக்கும். நமக்கு 2 ஆண்டுக்கு அப்புறம் அது கிடைச்சிது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அதுபோல் நம்ம ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் மொத்த பேரும் இந்த பணத்தை விட்டு இந்த எல்லா உழைச்சதோ
எல்லாம் சொல்லுவாங்க உழைச்சதா தான் கண்டிப்பாக ஒன்று வந்து சேரும்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து நம்மளுக்கு தேடி வந்துடும். ஆனால் திருடிக்கிட்டு போனவனோட பொருள் அது நகையோ பணமோ திருடிட்டு போயிட்டோம் நம்மக்கிட்ட, அது எப்படி வரும்ன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். இது போல் நம்ம எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது எப்போ என்றைக்கோ தொலைச்சோம். பட் அன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டிவிக்கு நாங்கள் ஒரே டைமில் ரிலே கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்புலாம் அப்போ இருந்தது. பட்டு இந்த பொருளை மிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டிவிக்கு கொண்டாந்து மட்டும்தான் ரிலே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் 2 ஆண்டா. இன்னும் ஒரு டிவி வந்து உடஞ்சே போச்சு. ஒரு டிவி எடுத்து விற்றுட்டோம். இந்த கடன் தொல்லையிலால் நாங்கள் ஒரு டிவி எடுத்து விற்று ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம். ஒரு டிவி உடஞ்சி போச்சு. மிச்சம் 2 டிவிக்கு தான் ரிலே போடுற மாதிரி இருந்தது. அதனால் அது தொலைஞ்சி போனதுனால அது பெருசாக கேர் எடுத்துக்கல. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வயர் வாங்கி இருக்கிறத வச்சு ஓட்டி காமிச்ச மாதிரி காட்டின மாதிரி ஆயிடுச்சு இந்த டிவி சம்மந்தப்பட்ட. அதுபோல் இந்த விஷயம் இது கிடச்ச பிறகு மீண்டும் ஒரு 2 டிவி இருந்தால் கூட போடலாம். இல்லையா சரி ஏற்கனவே இருக்கிற பொருள் போனால் அடுத்து மீண்டும் உபயோகப்படுத்தி இந்த பொருள் வச்சுக்கலாம். இந்த சந்தோஷம் நமக்கு ஒரு மிக சந்தோஷமான தருணம். அதுபோல் நம்ம மக்கள் வந்து ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் கிட்ட இந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏஜென்ட்டுக்கு சம்மந்தமாக உள்ளே பூந்து ஏதோ அவங்களுக்கு அந்த 1 லட்சம் 50,000 2 லட்சம்னு கொடுக்குற தருவாயில் வரும்போது வரத்தை அவங்க ஏதோ அவங்களோட உழைப்பால் கொடுத்து அந்த திருப்பி கொடுத்தா கூட 1 வருஷம் 2 வருஷம் போது உங்களுக்கு அந்த பணமே திரும்பி வந்தால் கூட மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் அதுபோல் 1,50,000 யாருன்னா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு 8,000 ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கடன்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா நம்ம அவங்க வாழ்க்கையில் கம்பெனிக்கு போய் கணவன் இல்லாத ஒரு பெண்ணு கம்பெனிக்கு போயிட்டு அந்த பணத்தை கொடுத்தாங்க. பட் ஆனால் அவங்க அசலுக்கு மேலே வட்டியாகவே வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த நன்றி விசுவாசமும் நன்றி விஷயமும் அவங்க எதுவுமே எண்ணி பார்க்கல. பட் நம்ம இதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நிலைமை நமக்கு கிடையாது. எதை கரும்பு ஒழிச்சிட்டு போவோம் முதல்ல அது கொடுக்க வேண்டிய பணத்தை இப்போதைக்கு நாங்கள் அசல் மட்டும் எவ்வளோம்மா நீ வாங்கின வட்டியோ எவ்வளோ எடுத்தியோ போய்கிட்டு போ, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களோட உழைப்பு உனக்கு கொடுக்க வேண்டியது அசல்லேருந்து இன்றைக்கிலேருந்து கணக்கு பண்ணி 8,000 கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்போ இன்னும் ஒரு 80,000 தான் இருக்குது பாக்கி. இந்த 80,000 இன்னும் 80,000 10 மாதம் 8,000 கொடுத்தா முடிஞ்சு வயசு தொலைச்சிடலாம் அதை. ஏன்னா இது ரொம்ப வயிற்றுச்சலான ஒரு விஷயம். பட் அவங்க வட்டிக்கு மேலே 2 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. 2,50,000 வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீண்டும் 2 லட்ச ரூபா கொடுக்கணுன்னா இது யாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே இது மனசு. இப்போ அதுவும் இல்லாமல் பணத்தை தொலைச்சிட்டு நம்ம உழைச்சி கொடுக்குறோன்ற தருவாயில் நம்ம பொண்டாட்டி புள்ள படிக்க வைக்கிற சூழ்நிலை இருக்குது, நாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எல்லாம் கரண்ட் பில்லு பெட்ரோல் முதல் கொண்டு வண்டி டியூ முதல் கொண்டு நாம் பண்ணிக்கிட்டு இந்த 8,000 கொடுக்கணுன்ற தருவாயில் அது இல்லாமல் வண்டி டியூவும் நமக்கு வீடும் கடலில் போட்டு போயிட்டான் அந்த தனசேகர் குளோபடேஸ் தனசேகர் தேவடியா போய் தாமலா தேர் வச்சு அந்த இந்த தருவாயிலே நம்ம அவங்களுக்கு 8,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ் பண்ண பணம் திருப்பி கிடைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த இறைவன் கண்டிப்பாக நமக்கு எதனா ஒரு தருவாயில் நம்ம ஏஜென்ட் மூலமாகவோ இந்த பண்டார தேவடியா பையன் மூலமாகவோ அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னா. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். இந்தமாதிரி 2வது முறையாக பணத்தை வசூல் பண்ணி நிலுவையில் இருக்கிற பணத்தெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த 2வது முறையாக இருக்கிற ஏஜென்ட்டுங்கெலாம் பணத்தை போட்டு அந்த பணத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட ஜெகனு சௌரி நம்ம தாமலா தெரு சேர்ந்த இந்த மதன கோபால் போல பண்டார பையன் தனசேகரன்றவங்ககிட்டையும் குளோபடியாஸை சேர்ந்த இந்த பண்டார பையன் தனசேகரன்ற தேவடியா பையன்கிட்ட இந்த பணத்தை எல்லாமே வசூல் பண்ணதுக்கு காரணமே எல்லாம் ஏஜென்ட்டுங்களாக தான் வசூல் பண்ணிக்கிறாங்க. பட் இது வந்து நம்ம பாரம்பரியம் நம்ம அடித்தட்டு மக்கள் பணத்தை இழந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களே போய் பணம் கொடுக்கல. இது எல்லா ஏஜென்ட்டுமா சேர்ந்து செஞ்ச வேலை. இது உங்களுக்கு எல்லா மக்கள் அனைவருக்கும் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியதுனால ஏஜென்ட்டுங்க எல்லாருமே சேர்ந்து தான் மீண்டும் அந்த பணத்தை எல்லாருமே குழுவாக போட்டு ஒரு புரோக்கர்கிட்ட எதுவுமே பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இது பணத்தை கொடுத்து அந்த புரோக்கரை ஏமாற்றிட்டுலாம் போகல. பட் அந்த பணம் அந்த புரோக்கர்கிட்ட தான் இருக்குது. எத்தனை கோடி கொடுத்துருக்குறாங்க? 40 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மாதம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 கோடி ரூபாய்க்கு வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால 40 கோடி ரூபாய் கொடுத்த பணத்துலேருந்து 7லேருந்து 10 கோடி வரைக்கும் அந்த பணம் அவங்களுக்கு மந்த்லி இன்கம்மாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பணத்தை வச்சு தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். 2வது முறையாக வசூல் பண்ணதில் இது தனசேகர் சௌரியன்றக்கிட்ட தான் பணமே போகுது. இப்போ தான் ஜெகனோட கையில் பணம் போகாதுன்றதுனால அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ ஜெகனோட அவங்க அப்பா ஷாவு கூட போகல அப்படின்ற மாதிரி ஜெகன் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு ஒருத்தர்கிட்ட. அந்த அவ்வளோ விஷயம் முதல் கொண்டு நாங்கள் போன வீடியோவில் உங்களுக்கு பேசுறது தான். இந்த விஷயம் இவ்வளோ முதல் கொண்டு இந்த அளவுக்கு நடந்துருக்குது இல்லைங்களா. இது எல்லாமே ஏமாத்தல் வேலை தான் அப்படின்றனால இப்போ ஏமாத்தணுன்னே இவனை போய் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ அது இது எந்த வரைக்கும் சாத்தியம்னு தெரில. ஆனால் சொல்கிறவங்க எல்லாருமே இதை தான் சொல்லிக்கிட்டு வராங்க நம்மக்கிட்ட. பணத்தை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் தனசேகர் தான் பணத்தை ஏமாற்றி கொள்ளடிச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு இந்த பணத்தை நம்ம தனசேகர் ஏமாற்றிக்கிறான் அப்படின்றது நம்ம ஜெகனே உங்களுக்கு ஒரு சாட்சியமாகவே உங்களுக்கு அவர் வெளியே வந்து ஆல்ரெடி நம்ம நெமிலி சேர்ந்து ஜெகனே அவர் வெளியே வந்தாருன்னா வெளியே வந்து அவருக்கு
ஜாமீனில் வந்து அவருக்கு அங்கே இப்போ நெமிலி ஸ்டேஷனில் அவர் கையெழுத்து போட சூழ்நிலை வருது இல்லைங்களா, அந்த டைமில் தான் நம்ம அவர் விஷயத்தை யாரெல்லாம் அவர்கிட்ட போய் நின்று இது உண்மையாமா, இது உண்மையான்றது நீங்கள் 4 பேரை கேட்கணும். ஜெகன் வந்து நம்ம நெமிலி சேர்ந்த ஜெகன் வந்து கையெழுத்து போடுறதுக்கு ஜாமீனில் வந்துச்சு கையெழுத்து போடுறதுக்கு வந்தாருன்னா அந்த கையெழுத்து போடும்போது மக்கள் எல்லாரும் போயிட்டு நீங்கள் அவரோட வீட்டில் போய் பார்க்கணும். அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, ஸ்டேஷனில் வந்தால் கூட உங்ககிட்ட வரவங்கிட்ட இதை சொல்லி அனுப்புறீமே அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு அவர் தனசேகர் தான் இந்தமாரி இந்த பணத்தை கையாடல் பண்ணியிருக்கிறாரு, இந்த 10 மாதம் 7 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய்க்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை இவன் தான் ஒன்றா வச்சுக்கிட்டு முழுங்கிக்கிட்டு இருக்கிறானா, இல்லை வந்தவொடனே கணக்கு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, இல்லை ஜெகன் சொன்னது உண்மையா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மக்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம ஹரிதாஸ் அப்படி இல்லைன்னா சௌரி அப்படி இல்லைன்னா நம்ம தனசேகர் இவனுக்கிட்ட தான் நம்ம இந்த பணத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஜெகன் கூட நின்று கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் நம்ம ஒரு நண்பர் போய் வந்துருக்கிட்ட இந்தமாதிரி நம்மளை ஏமாற்றினா ஆகணும், தூக்கி நம்ம வேலை செஞ்சாகணும், வேலை செய்யணும். ஸோ இந்தமாதிரி 10 பேர் வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அவனை ஒரு கூப்பிட்டு விசாரித்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லோரும் ஒரு 10 பேர் வச்சு ஒரு நல்ல ஒரு ஆளை ஒரு 4 பேர் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் கூட வந்த நண்பர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறார். 4 பேர் ரெடி பண்ணி அவனை கூட்டின்னு வந்து விசாரிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போது இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா கண்டிப்பாக சரி வெளி வந்தாருன்னா அந்த தனசேகரன்றவன் தான் மிகப்பெரிய திருடன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பில் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு நம்ம நண்பர்கிட்ட. இது உண்மையும் கூட நம்ம நண்பர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அந்த சொல்கிற ஆடியோவெலாம் எடுத்து போடுற 1ஆம் நம்பர் பிக்காளி பீத்தர வேலை அப்படின்லாம் நம்ம இந்த செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொன்னாரா சரி ரேட் இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லாமல் ஏதோ நடந்தது உண்மையாக பொய்யோ அவங்க போய் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத போய் கேட்டு வந்தவங்களா கேட்டு வந்தவனே இந்தமாதிரி நடந்திருக்கு சார், நீங்கள் வீடியோவெல்லாம் போடாதீங்க, யார் பேரையும் சொல்லாதீங்க, இது எல்லாம் என்னோட உயிர் பட்டு சம்மந்தப்பட்டது தான் சொல்கிறாங்க, நான் யார் பேரையும் சொல்லலை. நடந்த எங்கள் நண்பர் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னே போயிருக்கிறார், 2 வருஷம் அதை தான் சொன்னால். இப்போ 6 மாதத்துக்கு முன்னே ஒரு நண்பர் கோர்ட்டுக்கு போய் வந்தார், அப்பயும் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. 1 வாரத்துக்கு முன்னே ஒருத்தர் போய் வந்திருக்கிறார், அவர்கிட்டையும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. பட்டு போய் கேட்ட மக்கள்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அமைச்சிருக்கிறாரு. இது நீ தான் சொன்ன நான் தான் சொன்னன்ற விஷயத்தில் நம்ம விட்டுருவோம். மக்கள் இது கொஞ்சம் நஞ்சம் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு சில செய்திகள்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே சொல்கிறோம். இந்த யூடியூப்பில் ஒன்று கோடியாக நம்மளுக்கு ஒன்று கொட்டிட்டு போல நம்ம இது சம்மந்தமாக நம்ம எவனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க அப்படின்னு எவனையும் நான் சொன்னது கிடையாது. அதனால் ஐயப்ப சொந்தங்களை பணத்தை இழந்துட்டு இருக்கிறாங்களே அந்த பணத்தை திருப்பி போகணும் அப்படின்றதுக்காக எப்படிலாம் நம்ம கோர்ட்டில் நடக்கிற விஷயத்தை நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஎஃப்எஸோட நியூஸு கிட்டத்தட்ட யூடியூப்பே ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏகப்பட்ட பேர் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு ஏகமாக போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு என்னென்னலாம் சொல்கிறானுங்கன்ட்டு நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எதுவுமே போடாமல் தான் இருந்தேன். என்ன நடக்குது பார்க்கலாம், முதல்ல என்ன எங்கே வருது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்து கடைசியாக என்னோட இண்டிவிஜுவல் நான் எப்படி கெட்டேன், என்ன தாமலா தெரு சேர்ந்து மதன் கோபால் போல் தனசேகரன்றதை எப்படியா பண்ணிட்டு போய் நம்மளை எப்படி கெடுத்தான் அப்படின்ற விஷயத்தை தான் முதல்ல ஆரம்பித்தேன். முதல்ல அந்த தனசேகரன் தேவடியா பையனோட பேரே சொல்லாதிருந்தேன். அதுக்கப்புறமா இவர் ஐஎஃப்எஸ் மேலே பேர் போட்டதுனால இவர் உடனே என்ன பண்ணிட்டு பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கடையில் எல்லாரையும் வெளி தள்ளி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொறிக்கு பையன் அவனோட வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த வீடியோலாம் எடுக்கல, என் ஃபோனெல்லாம் பிடுங்கணும். 1ஆம் நம்பர் பொட்டை தேவடியா பையன் ₹1 கூட நான் திருப்பி கொடுக்க உன் பணம் நான் வச்சிருக்க மாட்டேன், திருப்பி கொடுத்து எல்லாம் கடல்லேருந்து மீட்டு கொடுப்பேன்னு சொன்னேன். 1ஆம் நம்பர் பொட்டை பாடுகோ பொறிக்கு பையன் பொறிக்கு 1ஆம் நம்பர் தொடப்ப கட்ட பையன் அவன் அவனை கை இன்னத்துக்கு அந்த நாய் பேர் ஞாபகம் வந்தாவே வெறியேறுது அவனு. மக்கள் அனைவரும் நம்ம என்னோடய பொருள் கிடைச்சித மாதிரி எல்லாருக்கும் உங்களோட பணம் கிடைச்சிதுன்னா அதனோட ஒரு சந்தோஷம் நம்ம உலகத்தில் நம்ம என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட மக்களோட வாழ்வாதாரம் முதல் பங்கே பார்த்தீங்கன்னா பணமாக இருக்குது. மக்களோட வாழ்வாதாரம் முதல் பங்கு அந்த பணமாக இருக்குது. ஒரு பகுதி நம்ம செலவு பண்ணிட்டா பரவாயில்ல. எத்தனையோ பேர் பல மடங்கு 100% இந்த பணத்தை எடுத்துமே கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் கொடுத்துட்டாங்க. 100% அவங்கள நம்பி இந்த பணத்தை கொடுத்துட்டா இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு நம்ம இது நாளில் இவ்வளோ பணம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் தனசேகரன்ற தேவடியா பையன் மட்டும் நல்லா பக்காவாக செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவன் வீட்டை வச்சுக்கின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா பக்காவாக செட்டில் ஆகிட்டான். ஆனால் அந்த பாவங்கள்லாம் அவனை சும்மா விடாது. எத்தனை கோயிலுக்குள்ளனா போட்டாவன் அந்த பாவங்களை ஒன்றும் சும்மா விடாது அப்படின்றது தான். நம்ம ஏகப்பட்ட கடலில் நம்ம மாட்டு விட்டால் கூட அந்த கடனை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் அப்படின்றது தான் நம்ம மனசில் மைண்ட் செட்டில் இருக்குது. ஒன்றும் கடனை கொடுத்து நம்ம சக்ஸஸ் ஆகணும். அந்த சக்ஸஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு தேடி போய் அவன் அவன் 4 3 எதனா 2 3 போட்டு போயினே இருந்தணுன்றது தான் நம்மளோட விஷயமே இருக்குது.
நம்ம இப்போ என்னோட பசங்க படிச்சு இப்போ தான் அவன் 7வது 8வதே போய்க்கிறானுங்க, மொத்தம் 4வது 5வது 6வது படிச்சுன்னு வரான், 3 பேரில் 2 பேர். இவனுக்கு படிச்சுக்கிட்டு வந்து இவன் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் இவன் வேலைக்கு போயிட்டு இதுக்கப்புறம் இவனோட சூழ்நிலை என்ன மாறும், இந்த கடனை இவன் எப்படி கொடுப்பான்லாம் நம்ம இது வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவனோட வாழ்க்கை வாழறது தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் 1.25 கோடி நம்ம கடன் கொடுக்கணும், இவன் போய் சம்பாதிச்சு கொடுக்கணும். சப்போஸ் நான் சொல்லியிருக்கிறது அப்படி தான் சொல்லியிருக்கேன், ஒன்று என் கடன் உயிரோடு இருக்குதுன்னு கடன் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருப்பேன், கடன் வந்தால் கொடுத்துருவேன். என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா என் பையன் தான் அந்த கடன் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னா நான் நடுவில் நான் சம்பாரித்து ஆளுக்கு 50,000 1,00,000 கொடுக்குறதுக்கு ஏதாவது எய்ம் இருந்து தான் கொடுத்துக்கிட்டு வரேன். இந்த சின்ன சின்ன பிரச்சனை முடிச்சுட்டு வரும்போது பெரிய கடன் வரும்போது என் பையன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கும். பட்டு அதுக்கே அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், எப்படி போகுன்றது தெரியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம இழந்துட்டு இருக்கிறது இவன் வாழ்க்கை வரும்போது இவன் என்ன சூழ்நிலையில் இருப்பான்னா நம்ம முன்கூட்டி இதெல்லாம் சொல்ல முடியாது. என்னோட கடனை அவன் கொடுக்கறதுக்கு வந்தான் அப்படின்னா மிக சந்தோஷம். ஆனால் என் உயிர் இருக்குதுன்னு அவன் கடன் நான் கொடுப்பேன். இல்லை ஒரு தருவாயில் என்னால் கொடுக்க முடியல, நம்ம பெரிய ஆக்ரோஷமான அந்த சூழ்நிலையில் மனநிலையில் இருக்க சொல்லியோ ஒரு மென்டலான ஒரு மனநிலைமை இருக்க சொல்லுவோம். அப்போது இவன் பணம் கொடுக்க முடியாமல் நாம் போய் இறக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்ககிட்ட போய் நான் நிற்பேன் அப்படின்றது தான் வரவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். வரவங்க எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இருந்து யாரையும் மனசு கஷ்டப்படாமல் யாரோட மனசும் புண்படாமல் தான் நாமளும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் அந்த இவனை சொல்லும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறி ஆகுது. ஏன்னா பல கோடி இந்த பணத்தை ஒன்றா ரெண்டாக கிடையாது, 2 பொம்பளை டீ கொடுத்து 2 கம்ப்யூட்டர் வச்சு 3 கண்ணாடி ரூம் ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் ஒரு ஏசி போட்டுக்கணும். முதலியாட்ட உட்காந்து எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காலி பண்ணிட்டான். ஒரு தனசேகரன்ற தேவடியா போல் இந்த நிமிலிச்சு அந்த ஜெகன்ன்ற ஒரு தேவடியாமாவுனா அந்த நம்ம ஹரிதாஸ் என்ற புறம்போக்கு பையனா ஹரிதாஸ் எல்லாமே தான். பட் என்ன முதல் கொண்டே நம்ம அதில் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வரணுன்றது என்ன பிளான் பண்ணுறோம். ஆனால் இவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேஸ் சம்மந்தப்பட்ட இத்தனை இன்னமும் இவனுக்கிட்ட பணம் இருக்குது. இது உங்களுக்கு இந்த யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. இன்னமும் இவனுங்களுக்கு பணத்தை கையில் வச்சுக்கின்னு எதுவுமே பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொய்யா ஏமாற்றிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அவன் கேமரா வாங்கி வந்து வச்சுக்கிறான். போய் பாருங்கள், தனசேகரன் செருப்பு கைட்டு அடித்து பேக்கில் பார்த்து 4-5 லட்ச ரூபாய்க்கு அவன் கேமரா, இதுதான் தொழில். அந்த 5 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு கேமரா வாங்கிறதுக்குலாம் தொழில், பொருள் வாங்கிறதுக்குலாம் பணம் எங்கேருந்து வந்தது இவனுக்கு? மூட்டை கட்டி விட்டுட்டு போனான் அந்த ஜெகன்ன்றவன். அந்த பணத்துலேருந்து ஏற்று வாங்கினான் அந்த தேவடியாமாவன். பணத்தை 1 ரூபா கூட கடன் கொடுக்க முடியாதுன்னு இப்படி இன்றைக்கி பொட்டை பையனாட்டம் ஊரில் சுற்றிக்கினா அவன் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாமா வேலை பார்த்து இவனுக்கு எல்லாருக்கும் மாமா வேலை பார்த்துட்டு இவன் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் பக்காவாக மாமா வேலை பார்த்து புரோக்கர் வேலை செஞ்சு சொத்து சேர்த்து வச்சிட்டான். இப்போ இவங்க அப்போ நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுருக்கிறேன்னா தனசேகரன் தேவடியா போய் அவங்க அம்மா மனைவியா பேரில் எழுதி வச்சுக்கிது மொத்தமே மாமா வேலை பார்த்து தான் அந்த பொருள் சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறான். இவன் மாமா வேலை பார்த்த பையன், அவனுங்களுக்கு கழிவு விடுற வேலை பார்த்த பையன் எல்லாமே நல்லா அருமையாக வேலை செம்மையாக செஞ்சு வச்சுருக்கிறான். அவன் அது எல்லாம் பாவ செயல் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம இந்த பாவத்தை தான் மூட்டை கட்டி வச்சுருக்கிறான். இறைவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம அவங்கவுங்களோட பொருள் விட்டால் கூட இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம உத்தரவாதம் சொல்லி மனசை ஆற்றிக்க வேண்டியது அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பணம் ஏஜென்ட் மூலமாக வந்து சேரும் அப்படின்ட்டு ஒரு கனவோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். வரலையா இதில் இன்னும் ஒரு பெரிய சக்ஸஸ்னான்னு பார்த்தீங்கன்னா எவன் பணபலம் பாதி பணபலம் அவன் இருந்தும் எல்லாருமே அதில் சக்ஸஸ் தான். பணபலம் இப்போது அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்க தொழில் இருக்கிறவன் அவனுக்கும் ஒரு ஆள் இருந்தானா அவனை வச்சு அவன் அந்தந்த வேலையை பார்த்துக்கிறான். இதில் அடித்தட்டு மக்கள் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த பணமும் கிடையாது. அப்படி தானே இப்போ சமுதாயமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கு அந்த அரசாங்கத்தில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அவனை ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்படி தானே நடக்குது இந்த தேவடியா பசங்க. அரசாங்கம் போலீஸ்கார் அதிகாரி முதல் கொண்டு பிடிஓ ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிடிஓ ஆஃபீஸில் போய் ஒரு ஐயா ஒருத்தர் பேசியிருப்பார் பாருங்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலில் வந்து நீங்களாம் மனுஷங்களாடா நீங்களாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டேன். இவன் எத்தனை ஒரு பட்டா காப்பி வாங்கிறதுக்கு ஒரு ஐயா பார்த்து நீங்களாம் மனுஷங்களாடா எந்த உலகத்தில் நான் வாயிருங்க நீங்களாம் எத்தனை வருஷமாடா நான் வந்து போகிறது இந்த பட்டா நம்பரில் மாற்றி பட்டா கொடுத்துருக்குறீங்க இந்த மாற்றி தர சொல்லி நான் எத்தனை ஆண்டாடா வந்து கிடக்குது என்ன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க லஞ்சம் வாங்கிட்டு என்ன தொடப்பக்கட்ட நாய்களா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசியிருப்பார். அந்த மாதிரி உலகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். பணத்தை நாம் கொண்டு போய் இழந்துட்டோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட உங்களை தான் முதல்ல நோண்டி அந்த விஷயத்தை நான் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இவனே 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு அப்படின்னா மாதிரி நம்மளை தூக்கி சீட் பண்ணுவானு. பட் இந்தமாரி பண்ணுங்க, இந்தமாரி தவறு நடந்து போச்சு, இவ்வளோ பணத்தை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், இவ்வளோ முடிஞ்சளவுக்கு எல்லா சொத்து விற்று கொடுத்து இப்போ நிர்கதியாக இருக்குது, இவ்வளோ பேருக்கு தான் கடன் இருக்குது அப்படின்னா முதல்ல இவ்வளோ எல்லாத்தையும் விசாரித்து எல்லாம் பண்ணுவானுங்க இவனுங்க.
அடுத்தனோட சூழ்நிலையே எந்த அந்த மாதிரி சாதாரணமான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை நம்ம வசூல் பண்ணிட்டோம், இந்த வசூல் பண்ண பணத்தை இவ்வளோ கொடுத்துட்டோம் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தருவாயில் உண்மையாக நீங்கள் ஒரு ஒரு செயல்பாடு கொண்டு போகும்போது எந்த நாய் செவி கொடுத்து ஒன்று எவனுமே கேட்க மாட்டேன்னா அரசாங்க ஊழியர் முதல்ல கொண்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நார்மல் அடித்தட்டு மக்களுக்கு எந்த அரசாங்கமும் உதவி கிடையாது. எவன் அரசியல்வாதி அரசியல் அமைப்பத்தில் எவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன் சொந்தக்கார பந்தக்காரன் தான் அவன். சரி, இப்போ அரசியல் இருக்கிறான் பாருங்க, அந்த அமைப்பில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு பொண்ணு மிஸ் ஆகட்டும், ஒரு செல்ஃபோன் தொலைக்கட்டும், ஒரு வண்டி தொலைக்கட்டும், ஒரு செல்ஃபோன் தொலைக்கட்டும், அது ஒரு வண்டி தொலைக்கட்டும், ஒரு காரை தொலைக்கிறானோ, அந்த நாய் அவன் பொண்ணையாக தொலைக்கிறானோ, அடுத்து பார் உடனே அரசாங்கம் எந்த லெவலுக்கு அங்கே போயிட்டு அங்கே உடனே ஆக்ஷன் எடுக்குது பாருங்கள். இது அடித்தடி பாமர மக்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு இழவு எடுக்க மாட்டேங்குது. இது சாதாரணமாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோரண காவல் நிலையம் இருக்கும். இவனுங்களே வாங்கி தின்னுட்டு அமைதியாக இருப்பானுங்க. ஒரு ஊருக்கு திருவிழா நடந்தானே பொதுமக்களோட பணம் வசூல் பண்ண பணத்தில் 25,000 10,000 கொள்ளடி தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும். அப்படி இருக்கும்போது ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு யார் எந்த அளவுக்குலாம் நடக்கணும் அப்படின்றது இனி வரும் காலங்களில் மக்கள் மட்டும்தான் விழிப்புணர்வாக இருந்துக்கணும். எந்த இடத்துலையும் பணம் கொடுக்காம எந்த அரசாங்கம் நமக்கு துணை இருக்காது. துணையே இல்லாமல் பணம் இருக்கிறவன் அரசியல் அமைப்புலையோ அரசியலில் இருக்கிறவன் பதவி பலத்தில் இருக்கிறவன் பண பலத்தில் இருக்கிறவன் பட பலத்தில் இருக்கிறவனுக்குலாம் இது எல்லாமே சக்ஸஸ் சாத்தியம். 10 பேர் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே தூக்கி அங்கே உட்கார வச்சு விசாரிச்சா முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. 4 வீடு வச்சுக்கிறாங்க. என் பொண்ணு மேலே கத்தி நான் எத்தமே நாளைக்கு வச்சு தூக்கிட்டேன். என்னை கடத்தல் வழக்கில் கூட்டு அவன் பக்கம் பெரிய பேக்ரவுண்டாக கடத்தல் வழக்கில் போட்டு நான் தூக்கி என்ன உட்கார வச்சு எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது என்னை கூட்டு அங்கே உட்கார பண்ணுங்க. இதே தேவடியா பையனை நான் பெரிய அரசியல் ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட இருக்கிறான், ஒரு அரசியல் அதிகாரி என்கிட்ட இருக்கிறான் அப்படின்னா அந்த தேவடியா பவனில் இவன் மொண்டாட்டியே தூக்கி உட்கார வச்சு அங்கே யாருன்னா 4 பேர் போட்டு தள்ளியே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி போட்டு தள்ளுறது இல்லை, உயிர் போட்டு தள்ளுறது சொல்கிறேன் நான். அவங்கள போட்டு தள்ளுறது அதேமாதிரி நல்லா செஞ்சு அனுப்பிச்சு நல்லா அதாவது எந்த வேலை செஞ்சு அனுப்பிச்சாலும் சரிங்க அந்தளவுக்குலாம் கேட்பாராட்டு. நீங்கள் ஏன் அவன் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எல்லாருக்குமே சொல்கிறேன். நம்ம தூக்கிமா நீங்கள் உட்கார வச்சு எல்லாம் பண்ணிங்கன்னா பணபலம் நீங்கள் அரசியல் பலம் அரசாங்கத்தோட ஊழியராக ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஆள் இருந்துட்டாங்கன்னா தூக்கி உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சு விட்டுலாம். நீங்கள் இதுதான் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். நம்ம சாதாரண ஒரு ஏழைக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸான ஒரு விஷயம். நான் ஏழையாக பொறுத்துட்டும் படிப்பு பெரிய லெவலில் ஐஏஎஸ் அதிகாரி லெவலில் ஆளுக்கு கிடையாது, போலீஸ் ஆளுக்கு சாதாரண கான்ஸ்டபிள் லெவலில் கூட எவனும் இல்லை. அவங்க நம்ம சாதாரண மக்கள்கிட்ட எப்படி உங்களுக்கு அந்த விட்டு பணத்தை எப்படி நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஆனால் ரவுடிஸ் லெவலில் போனீங்க அப்படின்னா அவன் நம்மக்கிட்டே கோமன் தூரி அமைச்சிடும். ரவுடிஸ் எந்த பக்கம் வேணாலும் படுத்துருவானுங்க. அவங்ககிட்ட போய் அவங்கள்ட்ட பணத்தை அவங்ககிட்ட கேட்க. அதாவது இது எப்படி பாருங்கள், இந்த ரவுடிஸுமே போலீஸ் அதிகாரிலாம் இருந்தாங்கன்னா ஆள் அமுச்சு விட்டு நான் போய் கேட்குறேன் அப்படின்னா அவன் வாயை மூடிக்கின்னு கம்முன்னு போய் அவன் கேட்பான். அந்த ரவுடி போலீஸே அனுப்பி விடுவான். ரவுடியை அனுப்பி விட்டுட்டு என்னடா போய் விசாரிச்சு பாடுறான் என்ன வழிக்கு வரேன்னா பாடுறான்ட்டு போலீஸே ஒரு ரவுடி அனுப்பி விடுவான். அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வழிக்கு வருவான். ஆனால் ஏழை போய் ஒரு இந்த மாதிரி ரவுடி சார் இந்த பணம் இவ்வளோ கொடுத்துட்டு சார் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில் வாங்கிட்டு போய் நீட்டாக அவனாண்டு போயிட்டு ஒன்றும் பேக்ரவுண்டு கிடையாது, இந்தமாரி நீ அவங்ககிட்ட இத்தனை கோடி வாங்கியிருக்கிறியா, எனக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு கம்முன்னு விட்டுட்டு வேலை பாரு, அவனை கண்டுக்க மாட்டான் அப்படின்ட்டு ரவுடி அவன் பக்கத்து உட்காந்து பேசுவான். அப்படி தான் இருக்குது ஏழை. ரவுடியாக இருந்தால் கூட ஏழை ஏமாற்ற தான் வருவான் உள்ள. அரசாங்க அதிகாரிகளே சட்டம் தெரிஞ்சு பொறிக்கு பசங்களே இந்தமாரி ஏமாற்ற உள்ள வருவானுங்க. இந்த ரவுடிகளை போய் நின்று சொல்லு ரவுடி நீ எடுத்து கேட்டுனா டேய் பாருங்க துட்டு குத்து சூனி வச்சுக்கிற கதையாகிடும். இவனை போய் கேட்பா ஒன்றும் போட்டுவிட்டா அப்படின்னு சொல்லுவான். நீங்கன்னா வாயம் பொத்திக்கின்னு வரணும், எல்லாத்தையும் பொத்திக்கின்னு வரணும். அந்த மாதிரி உலகம் சமுதாயம் இருக்குது. அதனால் நாம் இனி வரும் காலங்களில் எந்த அளவுக்குலாம் நம்ம உஷாராக இருந்து மக்கள் எல்லாருமே இந்த வீடியோ நம்ம போடுறதுனால என்னோடய விழிப்புணர்வு நாங்கள் இறக்குற தருவாயில் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு வாரம் ஆனாலும் சரி, ஒரு மாதம் ஆனாலும் சரி, போடாமல் இருந்தால் கூட திடீர்னு அவனோட சுயநிலை விஷயங்களில் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரப்போகிறோம். இறக்குற தருவாயில் கூட நாம் நமச்சிவான்னு சொல்லல. நான் அப்படி சொல்ல மாட்டேன். தனசேகரே வாங்கின பணத்தை கொடுறா, வாங்கின பணத்தை கொடுறா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மனம் நொந்து போய் இருக்கிறோம். என் வாங்கின பணத்தை கொடுறா, என் பொண்ணு பிள்ளைலாம் காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கோ ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கோ பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டா மொத்த பணத்தை எழுந்துட்டா உன்னால் தேவடியாமவனே உன் பொண்ணு பிள்ளைக்கு 4-5 வீடு வச்சுக்கிறடா, ஒரு வீடு விற்று என் கடனை கொடுத்துட்டு போடா. நான் என்னை கடன் இல்லாத விட்டுட்டா அப்படின்னாவே நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எங்கள் பசங்களை நாங்கள் படிக்க வச்சுக்கோங்க. என் பசங்களுக்கு இப்போ படிக்க வைக்க என் கடனை கொடுறான்னு இப்போது நாங்கள் ஒன்று கடன் கொடுக்கணும், இல்லைன்னா பசங்களை படிக்க வைக்கணும். இது ரெண்டுத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? பசங்களை படிக்க வச்சிருவோன்னு வச்சுங்க. இன்னும் குறிக்கு சேர்க்குறாம சேர்த்து காலேஜ் படிக்க வைக்கலாம் முடியல. சரி, நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு சக்தி கொடுத்துருப்போம் ஆண்டவன். எல்லாருக்குமே இனிமேல் கொண்டு அது நடக்கும்.
ஆனால் வசதி வாய்ப்பு வரும்போது நீ டாக்டர் படிக்க வைக்கணும் கனவு காண்டிருக்கும் குழந்தை, அந்த டாக்டர் படிக்க இல்லை இன்ஜினியர் படிக்கணும்னு கனவு காண்டிருக்கும் குழந்தை. அந்த கனவை நாம் முழுசாக குழி தோண்டி போச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறானோ கவர்மெண்ட் படிக்கிறானோ அது அவன் மார்க்கில் மெரிட்டில் வந்து அவன் எதனா பாஸ் பண்ணி அது அவனோட திறமை. ஏதோ நம்ம ஒரு ஒரு கால் பாகம் பாதி பாகம் நம்ம அவனை தூக்கி விட்றதுக்கு தான் எல்லா பெற்றோருமே ஆசைப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருப்பாங்க. அப்படியேப்பட்ட பணத்தை ஒன்று லட்சுமி நாராயண் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்னு ஆரம்பித்து லட்சுமி நாராயண் வேலூர் சேர்ந்த லட்சுமி நாராயண சுந்தரன்ற ஒரு தெவடியாமா அவங்ககிட்ட போயிட்டு இந்த வேலை பார்க்க போன ஒரு 1ஆம் நம்பர் தருதலை தற்கூரி தெவடியா புள்ளனார் இந்த ஜெகன்ன்றவன். அந்த ஜெகன்ன்ற புறம்போக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புறம்போக்கு இந்த தனசேகரோட தற்கூரி தெவடியாமாவன் போய் சலான்னு கட்டுறதுக்கு எங்கேயோ பேங்க்கில் போய் நின்றுக்கிறான் ஒரு இடத்துல போய். அந்த தெவடியாமாவன் அந்த சலான் கட்ட போய் பேங்க்கில் என்னென்ன பாவம் அதுக்கு முன்னாடி நின்று இந்த ஹரிதாஸ் என்ற ஒரு முதல மூஞ்ச காஞ்சிபுரம் அந்த ஹரிதாஸ் என்ற ஒரு முதல மூஞ்சி தெவடியா புள்ள. அந்த தெவடியா புள்ள சார் என்ன சார் பண்ணுறீங்க, நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த தற்கூரி தேவடியா புள்ள இந்த ரெண்டு தேவடியா புள்ளையும் சேர்ந்து அந்த நாய்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கிற இந்த பிஸ்னஸ் சொல்லி அப்புறம் பேசிக் அமௌண்ட் எதுவுமே போட்டான் 1 லட்சமோ என்னவோ கடை அவங்ககிட்ட எந்த பணமும் என்ன கடை வாங்கின்னு வந்து போட்டாங்க கூட பணமே கிடையாது. இந்த தனசேகர் மதன கோபால் புள்ள தாமலாத்தேவர் சேர்ந்து தேவடியாளுக்கு போகிறது போய் இந்த அந்த தெற்கூரி தேவடியா புள்ள மார்க்கெட்டில் எவ்வளோ கோடிக்கணக்கில் ஏதோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. இவனுக்கு என்னங்க ஆச்சு, இந்த கோடிக்கணக்கில் போவான் அவ்வளோ கோடிக்கு போனால் ஆர்பிஐ என்ன பண்ணோம் பேங்க்கார் என்ன பண்ணோம் எல்லாம் எத்தனை பேங்க் முடக்குவான். இந்த தேவடியா அவனுக்கு எவ்வளோ கோடி தான் அவனுக்கு லிமிட் இருக்குது, 1 கோடியில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற இந்த லிமிட்டுலாம் தெரியாமல் இந்த தேவடியா அவனுங்க எத்தனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஆர்பிஐ லெட்டர் கொடுத்த பிறகு கூட மக்களை யாரும் உஷார் பண்ண விடாமல் மக்களை உஷார் பண்ணாத 1 ஜூன் ஜனவரி மாதம் முடிக்கணும் பிறகு அதுக்கப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் பணத்தை வசூல் பண்ணுறான். வீடியோ கால் போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஜூம் ஐடியில் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஜெகன்ன்ற தேவடியா மாவனும் இந்த தனசேகரன்ற தேவடியா மாவனும் ஜூம் ஐடி மீட் பண்ணுறா. இந்த பாரு அந்நேரத்துக்கு பார்த்தா 3ஆம் மாதம் பார்த்தா சன் நியூஸில் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க தேவடியா மாவனுங்க. எப்படியோ கொஞ்சம் 1ஆம் நம்பர் தேவடியா பசங்களாக இருப்பானுங்க பாரு. ஜனவரி மாதம் முடிஞ்சு போச்சு கட்டணும் போது அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஓகே ஆகிட்டு இருக்கும். மேற்கொண்டு பணத்தை அவன் லாஸ் பண்ணானோ அந்த தேவடியா அம்மாவும் அதை லாஸ் பண்ணானு தெரியல. இந்த லட்சுமி நாராயண சுந்தரம் 2000 கோடி கவர்மெண்ட்டுக்கு அடிச்சு விட்டு அதில் ஏமாற்ற பார்த்தானு தெரியல. அது சௌரின்ற ஒரு புறம்போக்கு அந்த ஸ்டாலினியோட மருமவனும் அந்த தேவடியா அம்மாவும் ஆலய காணும். அந்த தேவடியா அம்மாட்ட எத்தனை 1000 கோடியை மறைச்சிக்கணும். அவனால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு பல தரப்பில் மக்கள் பாவம் அது புலம்பிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம எதை நினச்சாலும் சரி அரசாங்கத்துக்கு 2000 கோடி இப்போ பணம் போயிடுச்சா அப்போ அரசாங்கம் இதை கையில் எடுத்து இது பெரிய லெவலில் எடுத்து இது அதே போல் நீங்கள் பெரிய லெவலில் உள்ள எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டாங்க நம்ம மக்கள். ஏன்னா இன்ஜினியர் இருக்கிறான், டாக்டர் இருக்கிறான், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி இருக்கிறான். நம்ம மீச ஒருத்தர் முறுக்கின்னு இருப்பார் பாருங்க, அவர் பேர் என்ன, நம்ம முன்னாள் டிஜிபி டிஐஜி இருந்த நம்ம சென்னையில் அவர் மணிவேலு ஏதோ பொன்மாணிக்க வேலு ஏதோ பேர் வரும். அவரோட தம்பி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஜெகனு எல்லாம் செக் பண்ணிட்டேன் அவனும் ஜெகனும் தனசேகரன் ஜெகனும் எல்லாம் போட்டு என் மனைவி குடும்பம் உட்காந்து சொல்லி இந்தமாரி அவங்க என் எதில் பேசுகிறானுங்கோ. அந்த சதுரங்க வேட்டையில் நல்லா பில்டப் பண்ணி பேசுவாங்க, அதே போல் பேசுகிறானுங்க இந்த 2 தேவடியா மாதம். மனங்கனெல்லாம் நம்ம அப்படியே வானத்தை பார்க்குறோம், கண்ணாடி ரூம்லாம் பார்க்குறோம். அவன்ட்ட போலீஸ் அதிகாரிலாம் அது உள்ளே இருக்கிறாங்கடா, பணம் பார்த்தா பெரிய லெவலில் பார்ப்போம். 5 கிலோ தங்க வாங்கி கூட போகிறோன்றான். பக்கத்தில் இருக்கிறவன் தானே ஹரிதாஸ்ன்ற தேவடியா போடல காஞ்சிபுரத்தை சார்ந்து பார்த்தா இவனுங்களாம் காஞ்சிபுரத்தில் உட்காந்துக்கின்னு கொள்ளடிக்கிற கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தற்கூரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற நிருபருங்க எத்தனையோ தான் பேப்பர்லலாம் கூட இது இந்த பெரிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த லெவலில் போகுது வருஷம் நோட்டீஸ் கொடுத்து அவனெல்லாம் முட்டாளாகிட்டானுங்க இந்த தேவடியா அவனுங்க. எவனை கம்ப்ளைண்ட் கொடுக்குறது உள்ளே போகல, அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த டிஜிபியோ அங்கே இருக்கிற எந்த போலீஸ் அதிகாரி இவனுங்களுக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்துக்கணும் என்ன எவனை போய் நோண்ட போகவே இல்லை. இது எதன் அடிப்படையில் இல்லை, ஆர்பிஐலேருந்தே போலீஸ் வர வச்சு சிபிஐ வர வச்சு இவனுங்களை எவனை நோண்டவே இல்லை. ஒரு ஆளுக்கிட்ட இவ்வளோ கோடி வருது இவ்வளோ கோடி பண்ணுறாங்கன்னா இவனுக்கிட்ட இவ்வளோ கோடி வருது ஆர்பிஐ நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் பதில் சொல்கிறான்னு சொன்ன பிறகு நாங்கள் இன்ஸ்டியூட் நடத்துகிறோம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பதில் அமைச்சிருக்கிறோம். இந்த லட்சுமி நாராயண ஜெகன்ன்ற தேவடியா புள்ள மெயில் அமைச்சிருக்கிறோம். இல்லை இன்ஸ்டியூட் நடக்கிறதுக்கு உண்டான ஆதாரமே அங்கே பார்த்தா காணும். 2 கம்ப்யூட்டர் 2 பொம்பளை 2 டம்ளர் டீ கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பொம்பளை இவனுங்களுக்கு மட்டும் டீ கொடுத்துக்கிட்டு இருக்கும். 2 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த யார் இந்த புறம்போக்கு பையன் இந்த ஹரிதாஸுக்கும் ஜெகனுக்கும் இவன் மாமா வேலை கழுவுறு வேலை டீ வாங்கி கொடுத்துக்கணும், இல்லை சோடா வாங்கி கொடுத்துக்கணும், ஊற்றி கொடுத்துக்கணும், பிரியாணி வாங்கி சூடு பண்ணி கொடுத்துக்கணும். காலைல வாங்கி மதியம் வாங்கி அந்த பிரியாணி கூட சாயந்தரமாக 8 மணிக்கு வறுத்து தின்னுக்குன்னு இருப்பானுங்க தேவடியா பசங்க. கோடியாக கொள்ளடிச்சானுங்க. எல்லா ஒரு மீட்டிங் நடத்தினானுங்க செல்ஃபோன் 10 பேர் வாங்கி வச்சுருவானுங்க. அப்படியே அப்போ அந்த 1ஆம் நம்பர் பொறிக்கு பசங்க
தற்கூரி தேவடியா போல எவ்வளோ லிமிட்டு என்ன பண்ணணும் அந்த லிமிட்டில் நிறுத்தாத ஒரு புறம்போக்கு தேவடியாமாவன் பண்டார பையனுக்கு உனக்கு எங்கே போச்சு, எனக்கு எங்கே போச்சு அந்த பண்டார பையனை போய் நம்ம நம்பினேன். என் மனைவி நம்பலை, என் கூட இருந்தவனுக்கு நம்பலை, என் அண்ணன் தம்பியில் எவனும் நம்பலை, என் மனைவியை நம்பலை, மீன் எங்கள் அம்மா நம்பலை, எங்கள் அப்பாவை நம்பலை. நான் இப்படி இந்த பண்டார தேவடியாப்பா நம்பி நம்பிக்கை துரோகம் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவன் பொண்ணை தூக்கிவேன், இல்லை அவன் புள்ளை தூக்குவேன். இந்த இந்த இன்றைக்கி சொல்கிற பாருங்க, அவன் பொண்ணு அவன் புள்ள ஒன்று தூக்கி ஒன்று சொறி விடுவேன். சொருவத்துனா கத்தியில் சொருவத்து சொல்கிறேங்க, யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஒன்று அவன் பையனை தூக்கணும், இல்லை அவன் பொண்ணை தூக்கணும், அவன் மனைவி தூக்குவேன். எதனா ஒன்று தூக்கி போட்டோம் அப்படின்னா அன்றைக்காவது முடிஞ்சு இந்த என்னோடய வீடியோவை முடியும். அவனோட சங்காரத்துமே முடிச்சு எவ்வளோ சேர்த்தானோ அந்த 4 வீட்டுக்கு 4 வீடு அவனுக்கு அன்றைக்கி வந்து உதவுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன எவ்வளோ துரோகத்தை பண்ணானோ அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அவனுக்கு இந்த செய்கை செஞ்சு விட்டணும். தற்கூரி தேவடியா புள்ளெல்லாம் போய் பணத்தில் மேலே போட்டு ஏகப்பட்டு நாங்கள் பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது கடனை கொடுத்து நிறைய பேருக்கு வட்டிக்கெலாம் கொடுத்துருக்குங்க. நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் ₹1 வட்டிக்கு 1.5 வட்டி கொடுப்போம். பட் கூட அது எப்படி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழைப்பட்டவங்க வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, எந்த நம்மக்கிட்ட நம்ம டிமாண்ட் வைக்கிறாங்க, பணத்தை தேவை அப்படின்ற மாதிரி எந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிறதுக்கு பசங்களுக்கு படிக்கிறதுக்காக கேட்குறாங்களா, இல்லை கடன் பிரச்சனைக்காக எங்கன்னா ஏற்கனவே கடன் பிரச்சனைக்காக கேட்குறாங்களா, பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்குறாங்களா, பையன் கல்யாணத்துக்காக கேட்குறாங்களா, இல்லை வீடு கட்டுற நிலுவையில் கேட்குறாங்களா, அந்த விஷயத்தை பார்ப்போம். முதல்ல எதுக்கெல்லாம் கேட்குறாங்கோ அப்படின்னா நாங்கள் ஒன் படிப்பு செலவு ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த திருமணம் அரைக்குறையாக இந்த விஷயத்தில் நிற்குமோ அந்த 2 விஷயத்துக்கு மட்டுமே தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி கடனை கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸில் பார்ட்னராக இருந்திருக்க சொல்ல கூட நாங்கள் அந்த விஷயத்தை நிறைய கொஷின் கேட்டு தான் அந்த பணத்தையே கொடுப்போம். ஆனால் அந்த பண்டார தேவடியா பாக்கிட்ட நாங்கள் ஏறண்டா 100% அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்கள்ட்ட அந்த பணத்தை எடுத்துமே கொடுத்துணும். என் மனசெல்லாம் அந்த பண்டார தேவடியா பையனோட துரோகம் பண்ணாமல் பாருங்கள். அவன் கூட நின்று காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக 1 வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ ஏதோ 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கின இடத்த நமக்கு 1.30 கொடுத்துட்டு 90 லட்சம் பணமாக வாங்கி போயிட்டு 40 லட்சம் கடன் கழிச்சிட்டான். புரிஞ்சுங்களா? ஒரு கல்லிலே 2 பங்கு ஆகிச்சிட்டான் அந்த பண்டார பொறுக்கி தேவடியா பையன். எவ்வளோ பெரிய கேடி வேலை பண்ணாமல் இருக்கு. 1 லட்சம் 2 லட்ச ரூபாய் அந்த இடம் 50,000 ரூபாய் கூட போகாதுங்க. எங்கள் மக்கள்கிட்ட அது எதுவுமே 2 லட்ச ரூபாய்க்கு என்னை ஏமாற்றி விற்றான் அந்த தேவடியா பையன். 2 லட்ச ரூபாய்க்கு விற்று நான் அதை என்கிட்ட நான் வாங்கிட்டு போய் நோத்துக்கிட்டு கடங்கானுக்கிறேன். 1.5 லட்ச ரூபாய் வந்த வரைக்கும் வாங்கிட்டு போங்கடான்னு சொல்லி 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து வந்தேன். அதெல்லாம் இந்த கொடுமை அதெல்லாம் அதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கும்போது வீடியோ. அப்போ எந்த அளவுக்கு அவனை எங்கள் பணத்தை வாங்கும்போது ஏமாற்ற பார்த்தான் அந்த தேவடியா மாமா, அந்த பண்டார தேவடியா பையன். அதே போல் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கும் எங்களை ஏமாற்றத்தான் பார்த்தான். பல மடங்கு அவங்ககிட்ட இருந்த எத்தனையோ இப்போ 40-60 பேருக்கும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. காரி மீஞ்சிக்கு வந்தது அந்த இடத்துலலாம். எத்தனையோ பேர் பார்த்துட்டு நான் ஒரு வேலைக்கு பார்த்து வேணாங்க. ஒரு சில பேர்லாம் நம்ம கூட வந்தவங்க எதோ வந்த வரைக்கும் வாங்கிட்ட மாதிரி 2 லட்சத்துக்கு அவங்க கொடுத்தாண்டா. அந்த கடையில் நான் 2 லட்சம் அவன் தனசார் கணக்கில் வர வச்சுருப்பேன். ஆனால் அதை கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் நாங்கள் 5 கோடி 50 லட்சம் அவங்ககிட்ட கொடுத்தோம். அந்த பணத்துக்கு மட்டுமே அவன் திருப்பி எங்களுக்கு 3 கோடியே 15 லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்குறான் மொத்தமே. இடம் பொருள் எல்லாமே சேர்த்து பணம் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் என்னோடய அசலே அவனுக்கு கிட்ட கொடுக்க வேண்டிய எனக்கு வர வேண்டிய 2 கோடியே 15 லட்ச ரூபாய் வர வேண்டியது வரும். அதெல்லாம் நம்ம ஜீரணம் முடியும். அந்த பணத்தையும் வந்துட்டு திருப்பி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த 2 கோடியே 15 லட்ச ரூபாய்க்கு தான் நாங்கள் வட்டியாக எக்ஸ்ட்ரா வேறு போச்சு. இவங்க கொடுத்தது 5 கோடி கடை இவனுங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே பாதி பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழு பணமும் வந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இடமே கொடுக்க சொல்ல அவங்களுக்கு வட்டியும் போயிடுச்சு அசலும் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னே வாங்கின 12-13 பிளாட்டு எல்லாத்தையும் விற்று 2 பிளாட்டு மட்டும் நம்ம ஐஎஃப்எஸ்சில் போயிட்டு வாங்கின பிளாட்டு, அதுவும் நம்ம பணத்தில் தான் வாங்கணும். ஐஎஃப்எஸ்சில் நம்ம சம்பாரித்து வாங்கணும் அப்படின்னா 5.5 கோடி கொடுத்துருக்குறோம். 6 கோடி வந்துருக்குது. 5 கோடி நம்ம அசல் வந்துச்சு. மேல் கொண்டு அந்த ஒரு 50 லட்சம் வந்துக்குது அப்படின்னா அந்த பொருள் வாங்கினா மட்டுமே தான் அது சம்பாரித்து வாங்கின பணம். ஆனால் நம்ம 5.5 கோடி அவங்ககிட்ட கொடுத்துருப்போம். அவங்க கொடுத்த 3 கோடி திருப்பி கொடுத்துருக்குறான் அப்படின்னா அது நம்மளோட பணம், அது நம்மளோட கேபிட்டல். கொடுத்த பணத்தோட கேபிட்டல் தான் ரிட்டர்ன் வந்துக்குதே தவிர வருமானம்னு பார்க்கும்போது பார்த்தா நமக்கு எந்த வித வருமானமும் அதில் வரல. உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி 1 லட்சம் கொடுத்துருக்குறீங்களா, அவங்ககிட்டருந்து பணம் ரிட்டர்ன் வந்தது 1,02,000 வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு 2,000 லாபம். 1 லட்ச ரூபாய் உங்களோட பணம் அப்படின்ட்டு தான் நீங்கள் தொழிலில் பார்க்கணும். நிறைய தற்கூரி புறம்போக்குங்களாம் நிறைய தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா, நான் போட்ட பணம் எனக்கு வந்துச்சுப்பா, நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தா அது சம்பாதிச்சதே கிடையாது. அது உன்னோட பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து நீ சிறு திருப்பி புத்தி கட்டுத்தனமா பைத்தியக்காரத்தனமாக திருப்பி வாங்கின பணம். அவன் உன் பணத்தை உனக்கே தான் வாங்கி கொடுத்து அப்படி தான் ஏமாத்தினான். முதல்ல உன் பணத்தை உனக்கு கொடுத்து உன்னை என்கரேஜ் பண்ணான். அந்த தொழிலாக தான் ஃப்ராடு, ஏமாத்துற வேலை, தொழில் திருட்டு வேலை, இப்படி தான் திருடிக்கிட்டு இருந்தானுங்க. 1% மட்டுமே தான் மார்க்கெட்டில் எதுவுமே வச்சுருக்கிறானுங்க. மிச்சம் 99% மொத்தமே ஏமாத்துற வேலை. ஒருத்தனை நம்பி எத்தனை லட்சம் பேர் இருப்பீங்கடா நீங்கள்?
விஷயம். அது உள்ளே நாங்கள் போய் பார்த்து என்னோட கருத்து இதுதான். 1 லட்சம் ஒரே ஒருத்தன் ஒரு தேவடியா புள்ளைய நம்பி டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கின்னு ஒரு தேவடியா புள்ள லட்சுமி நாராயணன்றவன் அவன் ஒரு ஆள் நம்பி எத்தனை லட்சம் பேர் எத்தனை அது உள்ளே இருந்தோம். எத்தனை லட்சம் பேர் இவன் கையில் வச்சு இதை பண்ணி தரத்துக்கு உண்டான திறமையான ஆள் இவன். அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. மக்கள் எல்லாரும் இன்னமும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு இந்த ஆக்சிஸ் இந்தியான்னு ஒரு 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 சென்னையில் ஒரு விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு அது எங்கே போய் முடியும் போதே தெரியல. அது பார்க்கலாம். மக்கள் ஏகப்பட்ட பேர் அதில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் 20,000 பேர் இருக்கிறாங்க. அதில் 20,000 பேர் மக்கள் ஏகமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ ஐடி கிரியேட் பண்ணி வர ஒர்க், அதுவும் ஏமாத்துற வேலை தான். ஒரே ஆளே 1,00,000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. ஆளை சேர்த்து விட்டு அதேமாரி தான் நடக்கிறது தான். இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சோம்னா நம்மளை முட்டாளாகிட்டு போயிடுறாங்க. ஆனால் மக்கள் இனி வரும் காலங்களில் எந்த பணமும் சரிங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு நீங்கள் வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துங்க. நாங்கள் திரும்ப இது 1000 காட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட வாய் தொண்டைக்கே கத்தியே செத்துருவான். அவன் ஒரு நாளைக்கு கத்தி செத்துட்டானா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் மற்ற என்னையோ கொடுத்து வந்தான்னு சொல்லி எடுத்து மற்ற கத்தியை சொருலான்னு சொல்லி பண்டார தேவடியா பிள்ளையோட மைண்டு வாசி இருக்கும். பண்டார புள்ள தேவடியா புள்ளியோட மதனகோபால புள்ள தனசேகரோட மைண்டு வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இவன் தொண்டைக்கு கத்தி கொத்த வீடியோ போட்டோம். ஒரு நாள் நம்மளை கொத்த வந்தானா அவனை எடுத்து நம்ம குத்திட்டு நம்ம என்னை கொத்த வந்தால் நம்ம குத்திட்டுன்னு சொல்லுவோம். பண்டார ஒன்றா நம்ம பொறிக்கு போய் கொத்தா தேவடியாளுக்கு போகிறத பையன் அவன் மொண்டாட்டி பேரில் போட்டு வச்சுக்கிற 5 வீட்டில் ஒரு வீடாவது விற்று கொடுத்தா கூட இந்த எத்தனையோ பேர் தாகத்தை கடனை அடிச்சுட்டு போகலாம். என்னோடய கடனில் சரி எனக்கு மட்டும் 1.25 கோடி கொடுன்னு அந்த பண்டார தேவடியா பண்ணி கேட்கவே இல்லை. ஒரு வீடு உண்டு வச்சுக்கோ, மிச்சம் 4 வீடு உனக்கு 80 பேர் கடன் தர வேண்டியதான். மொத்த பேர் கூட்டு வந்து நிறுத்திட்டு பிறகு எல்லாருக்கும் மோந்தல எனக்கு 15 லட்சம் வரட்டுண்டானு மொத்தவனு சந்தோஷமாக இருப்பா. ஏன்னா மனுஷனாக மாறினா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் மட்டுமே தான் நீ ஆம்பளை. நீ ஒரு பொட்டை பையன், அப்படி பொட்டை பையனை உன்னோட தந்திரத்தில் நான் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உனக்கு நீ எப்படி பிறந்த, உன் பொண்ணு எப்படி பிறந்தது, உன் புள்ள எப்படி பிறந்தது, இந்த தந்திரத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது அநாகரிகமான செயல்பாடுகள். நீ என்ன சொல்லி என்கிட்ட பணம் வாங்கினே அந்த 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 விஷயத்தை நீ நிறைவேற்றலையா, நீ ஒரு ஆம்பளை கிடையாதுன்னு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது. மக்கள் அனைவரும் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து பணம் யாருக்கிட்டையும் ஏமாற்றாமல், ஏமாற்றி ஏமாத்துற நாய்கிட்ட போய் போகாமல் நம்ம இந்தமாரி ஒரு ஒன்றாண்டு ஷேர் மார்க்கெட்டு சொல்லி இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா ஒருத்த வசூல் பண்ணியிருக்கிறான். இதே நம்ம பார்லிமெண்ட் நியூஸில் தமிழ் டிவியில் போட்டுருக்குறாங்க. இந்த பணத்தை எதுவுமே வசூல் பண்ணி கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் போட்டு அவனை மார்க்கெட்டில் போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான். அப்புறம் அந்த வீட்டு ஒன்றும் இல்லை, ஒரு டெலிவரி பண்ண போயிருக்கிறான். டோர் டெலிவரி பண்ண போகிற இடத்துல இந்தமாரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஆரம்பித்து பாவம் அந்த வீட்டு ஓனர் அம்மா போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்தவங்க போட்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் போட்டு அதுக்கிட்டத்தில் 50 லட்ச ரூபா லாஸ் ஆகி இப்போ போன ஒரு 3 டேஸ்க்கு முன்னே நம்ம நியூஸ் சேனலில் பார்த்தது, பாலிமரில் பார்த்துருக்குறோம், தமிழ் தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோம். இந்தமாரி விஷயத்தெலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் மக்கள் எல்லாம் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்களோ எதோ நடக்குதோ இல்லையோ தெரியல. என்ன ஒரு பெரிய ஆசை, இது நம்பிக்கை அடிப்படை. யார் மேலும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு பாய் டெலிவரி கொடுக்குற ஒரு பையன் அவன் போய் இந்த விஷயத்தை ஆரம்பித்து ஓரளவுக்கு பண்ணி மாதம் கொடுத்துருக்குறான். மொத்தமாக 50 லட்சம் போயிடுவேன், என்ன பண்ணிக்கின்ற மாதிரி இந்த வாயத்தை விட்டுருக்குறான். அதுக்கு லாஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம தனசேகரன்ற தேவடியா அம்மாவனை குரூப் மாதிரி எத்தனையோ குரூப் காஞ்சிபுரத்தில் நீங்கள் ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம். நீங்கள் திருட்டு தேவடியா பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 100% நம்ம சொல்ல வரல. எத்தனையோ பேர் திருடன் இருப்பான், உங்கள் பக்கத்துலேயே இருப்பான், உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ண வரும். பட் இனிமேல் சரி நீங்கள் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா இப்போது மார்க்கெட்டில் போய் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம், எல்லோரும் சம்பாதிக்க வைக்கலாம். அப்படின்னா இப்போது உங்கள் மக்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியாதுங்க, என்னை ஏமாத்தினா அது உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் ஒருத்தர்கிட்ட 20,000 ரூபா ஃபீஸ் கொடுத்து நம்ம கற்றுக்கு போன பிறகு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம தோல்வியை தான் தழுவணும். ரைட்டு. அடுத்தது என்கிட்ட நிறைய பேர் காசு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. 1 ரூபா நான் ஒருத்தர் கூட வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள எல்லாருமே ஸ்டாக்கில் எதுவுமே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னோம். கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லி மினிமம் பேலன்ஸ் 20,000 ரூபா, உங்களுக்கு 20,000 ரூபா 10,000 அதிகமாக அது முதலீடு வச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் போது அதிகமாக வரும். அதே போல் லாஸும் அதிகமாக வரும். லாஸில் வரும்போது நீங்கள் வெளியே வராமல் அது உள்ள ஸ்டாக் வாங்கி வச்சு ப்ராஃபிட்டில் வரத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஒரு 15-20 பேருக்கு. அப்போது லட்சுமி நாராயணன்றவன் மக்கள் எல்லாருமே பணத்தை சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பெரிய இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா அப்படின்னா அவனுக்கு பெரிய நம்ம சல்யூட் அடிக்கலாம். ஆனால் மொத்த தேவடியா அம்மாவை அந்தனோட ஒரு ஏகப்பட்ட நியூஸ் சேனலுக்கெலாம் ஒரு விளம்பரம் கொடுத்து
ஏகப்பட்ட நியூஸ் சேனல்லாம் விளம்பரத்தை கொடுத்து ஏகப்பட்ட நியூஸ் சேனலுக்கு ஏகப்பட்ட பேருக்கு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நியூஸ் சேனலுக்கு விளம்பரம் கொடுத்து இவன் பெரிய லெவலில் இவன் ஒரு புக்கு போட்டு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இவன் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு இவன் பேர் ஞானவதி எது ஷேர் மார்க்கெட்டோட மிகப்பெரிய ஒரு நிபுணர். இவர் பெரிய அறிவாளி ஞானோதயம் பெற்ற ஒரு மகான் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தான். யார் நம்ம பொறிக்கு பையன் தனசேகரையும் இந்த ஜெகனன்ற ஹரிதாஸ்ன்றவனும். எனக்கு நாங்களாம் அவங்களாம் கோயில் கட்டலாம், இந்த இடத்துல பெருசாக கட்டோட்டு வைக்கலாம், பெரியவனுக்கு பெரிய பண்ணலாம், ஏன்னா மக்களை இவ்வளோ பேர் வாழ வைக்கலான்னு பிளான் பண்ணி இறங்கியிருக்கிறானு அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் நினச்சிட்டோம். பெரிய லெவலில் அப்படி பார்த்தா ஒன்றாலும் 420 ஒன்றாலும் 10 புள்ளி எல்லாருமே பணத்தை ஏமாற்றிட்டு பிறகு தான் அவங்க அம்மாவில் இவனையாடா இப்போ பார்த்தா இவன் வீட்டு கரமாந்தத்துக்கு கூட போக மாட்டேறான். தனசேகரன்றவான் இந்த ஜெகனோட வீட்டுக்கு ஷாவு கூட போக மாட்டான். அந்தளவுக்கு இவன் பார்த்தா அவங்க கூட இருந்துக்கின்னு நக்கு மூட்டி நாயாட்ட இருந்துக்கின்னு ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சு இந்த அளவுக்கு இருந்தான். அந்த மாதிரி நிபுணர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நாங்கள் எத்தனை பேருக்கு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம். நான் பேசிக்கான ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு ஒரு குறுகிய லெவலில் ஒரு 6வது படித்தவன் தான் நம்ம ஒரு 15-20 பேருக்கு மேலே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். என்கிட்ட பணம் கொடுக்காது. இது மேலே உங்களுக்கு அப்படி ஒரு நாட்டை இருந்தது அப்படின்னா ஸ்டாக்கில் எதுவுமே போட்டு 1 லட்ச ரூபா பண்ணிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இல்லை ஒரு 20,000 ரூபாய் கம்பல்சரி உங்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 15,000 ரூபாய் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் 5,000 6,000 எடுக்கிறாங்க, ஒரு சில ப்ராஃபிட்டு லாஸில் போகும்போது வெயிட் பண்ணுறாங்க. 15 நாள் கழிச்சு அந்த ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே வெளியே வராங்க. மக்கள் நீங்கள் ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் எல்லோரும் டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கு ஒரு 4-5 ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக் எந்த ஸ்டாக்குன்றது லோ வருதுன்னு பார்த்து அந்த டைமில் வாங்கி அதை அதிகமான வரும்போது விற்றுட்டு வரணுன்றது தான் ஸ்டாக்கு. அதை நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் ஆப்ஷன் விட்டுட்டு ஸ்டாக் பக்கம் வந்திருக்கிறோம். ஸ்டாக்கில் ஷேர் மார்க்கெட்டுன்றது ஸ்டாக் வாங்கி வச்சா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த அளவுக்கு கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக 5-10 வச்சு பெரிய லெவலில் பண்ணி அதிலேருந்து பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒரு போன வாரத்துலேருந்து நாங்கள் அது உள்ளே போயிருக்கிறோம். ஒரு 20,000 ரூபாய் தான் ஏகப்பட்ட இப்போ 1000 கணக்கில் நாங்கள் விட்டுருக்குறோம் 2 வருஷமாக. இனிமேல் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம பணத்தை விட முடியாது அப்படின்ற மாதிரி நாங்கள் அடுத்து ஸ்டாக் பக்கம் எங்கள் குருஜி ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவர் ஸ்டாக் பக்கம் வந்துருக்கு சார், அதில் போனால் லாஸ் தான் வரும், அதுலேருந்து உள்ளே போகாதீங்க அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஸ்டாக் பக்கம் வச்சுருக்கிறோம். யாரெல்லாம் கடன் கொடுக்கணும் யோஜனை இருக்குதோ உங்களுக்கு ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் யாராக இருந்தால் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என் நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருங்க எல்லாருக்கும். ஸ்டாக்லாம் நானே எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கு நான் கற்றுக்கிட்ட விதமாக நாங்கள் இதை வாங்குங்கன்னு சொன்னீங்கன்னா அது வாங்கின பிறகு இவ்வளோ இதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 லட்ச ரூபாய் அது எடுத்துன்னு உள்ளே போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய் நீங்கள் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தாராளமாக வரும். அது அதிகபட்சம் நீங்கள் 20,000லேருந்து 25,000 வரைக்கும் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிடிலாக நீங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணுறவங்களாம் லட்சக்கணக்கில் உள்ள எடுத்து போகிறாங்க, லட்சக்கணக்கில் வெளியே கொண்டு வராங்க. அது வேறு லெவல். நீங்கள் திட்டமான ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கின பிறகு நீங்கள் ஸ்டாக் போய் எப்படி வாங்கணும் வைக்கணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் நீங்கள் இந்த கடல்லேருந்து வெளியே வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இதை நம்பி தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி தான் தொலைச்சோம். இந்த பணத்தை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு தற்கொலை நாய்க்கு நம்மளை ரெண்டுமே தொலைச்சி விட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி வாங்கி நம்ம அந்த இடத்துல தொலைச்சிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் அதை தேடி ஆகணும். அந்த பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் தேடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் உண்டு. திருப்பி கொடுக்கணும், பட்டு பணம் லாஸ் ஆகக்கூடாது, உங்களோட கேபிட்டல் எதுவும் ஆகக்கூடாதுன்னா அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு சாத்தியமான. லாஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் லாஸ் ஆகி போச்சு 1 லட்சம் போட்டிங்க, ஒரு 20,000 லாஸில் 80,000 காட்டுது அப்படின்னா வாயை கால் மனசு இது எல்லாம் வச்சு அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்கணும். மறுபடியும் ப்ராஃபிட்டில் என்றைக்கு வருவோம் அப்படின்னா அன்றைக்கி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு வெளியே வரணும். இது தெரியாதவங்களுக்கு. தெரிஞ்சவங்க வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறைய கிளாஸில் நடக்கும், நிறைய விஷயம்லாம் நடந்து அனுபவப்பட்டு செய்கிறவங்களாம் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் உபயோகப்படுத்தி வெளியே வந்துடுவாங்க. அதனால் இது உங்களுக்கு ஒரு விஷயமாக தான் சொல்கிறோம். நாங்கள் அதை தான் கையில் எடுத்துருக்குறோம். பட் நான் கையில் இதை எடுத்து முடிஞ்சளவுக்கு சம்பாதிக்க கொடுக்குற வேலையும் அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு வருஷம் ஒரு 2-3 மாதம் போகட்டும். என்ன சூழ்நிலை அப்படின்றது இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நம்ம இதை பற்றின ஒரு முழு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமாக நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் அதை பற்றி நிறைய நேரம் பேசியிருக்கிறோம். முடிஞ்சால் முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு இதுக்கு புரிய வந்ததுன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த பார்த்து வேடிங்க அப்படின்னா நாங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி நாங்கள் 3வது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த முழு வீடியோவை நாங்கள் எடுத்து இந்த அளவுக்கு இதில் ரிட்டர்ன் எடுத்துருக்குறோம், இந்த பணத்தை இவ்வளோ கடன் கொடுத்துருக்குறோம் அப்படின்றது கொடுத்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோவை போடுறோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் கடனை கொடுக்குறவங்களுக்குலாம் இந்தமாதிரி ஒரு யோஜனை உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் மேலும் அதை செய்யறதுக்கு முன்னுவாங்க. கடன் என்றைக்காக இருந்தாலும் கடன் மட்டும் நம்ம கடன் கொடுத்து தான் ஆகணுன்றது தான்
நிச்சயமான ஒரு இது. ஏன்னா நம்ம நம்பிக்கை அவங்கள கிட்ட கொடுத்து வாங்கிட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து திருடிக்கிட்டு போயிட்டோம். அது நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா ஒரு சிலர் அது வேறு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் புரிஞ்சிக்காதவங்களாம் யாரையும் அதை எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அவன் பணம் தான் முக்கியன்ற மாதிரி கேள்வி வைப்பான். அவங்களுக்கு மட்டும் நம்ம எதனா செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கட்டாயம் இருக்கணும். முடிஞ்சால் நம்ம அது மனசாட்சி கட்டாயம் இருக்குது. சட்டப்படியோ இல்லை தர்மபடி நியாயப்படியோ பார்த்தா அப்படின்னா டே நீ தான் ஏமாந்துட்டு நானும் தான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் செஞ்சுட்டோம். நம்ம தான் நம்மளோட ஊக்குவிச்சு நம்ம தான் அவங்க என்னை ஊக்குவிக்க தான் நான் 6.5 கோடி 5 கோடி அவங்ககிட்ட கொடுத்தோம். நம்ம 10 லட்சம் நம்ம ஒரு 5 லட்சம் நம்மக்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம விஷயத்த சொன்னதை வச்சு தான் அவன் நம்மக்கிட்ட கொடுத்தான். அதன் அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்குது லைஃப். எவ்வளோ தூரம் போதோ போய் பார்ப்போம். கடைசியில் எது நடந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டு செஞ்சு விட்டு போயிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.